ஸ்ரீமதி சசி, என்ன நடந்தது? ஓகே, 2020 வந்து லாக்டவுன் டைம். அந்த நேரத்துல வந்து ஆபீஸ்ல நான் எங்கெங்க வேலை கேட்டு பார்த்தேன். எனக்கு வேலை அந்த நேரத்துல கிடைக்கல. அப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, ஒரு அக்கா கிட்ட வந்து வேலை கேட்டிருந்தேன். எனக்கு வந்து வேலை வேணும்க்கா. அப்ப அந்த அக்கா கேட்டாங்க, இப்ப இருக்கிற வேலை என்ன வேலை இருந்தா செய்வியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்சா சரிங்க. அப்ப ஒரு ஆபீஸ், பிஜி ஆபீஸ்ல எனக்கு டீ லேடியில வேலை கிடைச்சது. அப்ப அந்த டீ லேடி வேலைக்கு நான் போனேன். போயிட்டு பிறகு அங்க ஒரு காய் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சிருந்தாரு. அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, அக்கா இங்க வந்து என்ன வேலைன்னா, நீங்க டீ கடைக்கு கொடுக்கணும். ஆனா இப்போதைக்கு வந்து யாருமே இப்ப வரதில்லை, ஸ்டாஃப்னா வரதில்லை. ஏன்னா கோவிட் டைம் எல்லாமே வீட்லயே உட்காந்து வேலை செய்யறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, வந்த பிறகு நீங்க பாத்துக்கோங்க, இப்ப லேசா டச் அப் பண்ணுங்க, அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருங்க. அப்படி வேலை இல்லைன்னா மின்னுக்கு ரிசப்ஷன் வந்து உட்காந்துக்கோங்க. நானும் வந்து வாரத்துல 3 தடவை தான் வருவேன், 2 நாள் வரமாட்டேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நானும் உட்காந்துக்கிட்டு அந்த கொரியர் பாக்குறது, பேஸ் கண்ட்ரோல் பாக்குற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஆபீஸ்ல வந்து நல்லாதான் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு அமானுஷமான எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும், நான் பென்ட்ரில அந்த உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன். எதுக்குன்னா அப்படியே ஃபுல்லா செவரா இருக்கிறதுனால கடுப்பா இருக்கும். என்னோட வேலை வந்து 7 to 4. அதனால எனக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைனா நான் 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரி, நம்ம தான் 6 மணிக்கே வந்துட்டோம் சொல்லிட்டு பசியாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாஃப்னோட மேசல அங்க போய் உட்காந்து சாப்பிடுவேன். அங்க பாத்துட்டு காலையில வர்ற அந்த சூரியன் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி வந்து ஒரு போஸ்டர் இருந்துச்சு. அந்த போஸ்டர் வந்து ஒரு சைனீஸ் லேடியோட போஸ்டர். அவங்க வந்து முடியோடு தலையை சாட்சிப்படி அப்படியே போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, டிக்டாக் எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஆபீஸ் லைட், அந்த ஸ்பாட்ஸ் லைட்டுக்கும் அந்த டிக்டாக் பார்க்க ஃபேஸ் அழகா இருந்துச்சு சொல்லி டிக்டாக் எடுத்தேன். இப்ப அந்த போஸ்டர் வந்து பின்னாடி நம்மளோட மீரர் கேமராவா தானே இருக்கும். அவங்க வந்து வலது புறத்துல இருக்கும் போது எனக்கு இடது புறம் தெரிஞ்சுது. இது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போக்கஸ் மூலியமா எனக்கு வீடியோ எடுக்கிற மொழிதான் அதுதான் நான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஃபேஸே தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும் போது இந்த சாட்சி இருந்த தலை வந்து சோத்துக்கை சைடு ரைட் சைடு வந்துச்சு. அப்ப ரைட் சைடு வந்தானே நான் யோசிச்சேன், என்னடா கேமரா இப்ப போல நேரம் லெஃப்ட் சைடு தானே பார்த்தோம், ஏதோ ஒண்ணு மக்கர் பண்ணது போல, நம்ம வீடியோ மட்டும் எடுப்போம் ஆள் வரதுக்குள்ள அப்படின்ட்டு நான் அதே தான் திருப்பி போக்கஸ் பண்றேன். போக்கஸ் பண்ணி பார்க்கும் போது என்னோட ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணி பார்க்கும் போது அந்த பின்னாடி இருந்த அந்த தலை அப்படியே சாஞ்ச தலை அப்படியே நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகி என்னோட தோள்பட்ட சைட்ல வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. இது இங்க உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுதா இல்ல எப்படி? ஆன் ஸ்கிரீன்ல கொஞ்சம் எட்டத்துலதான் நிக்கிறாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்ப கூட நான் வந்து போதை பண்ணல, இது வந்து போஸ்டர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இருக்க அந்த ஃபேஸ் கிட்ட 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 வந்து பெருசா அந்த முகம் தெரியும் போது எனக்கு பயம் எடுத்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரியா கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆகி அப்படியே முடியெல்லாம் சிலுத்துருச்சு எனக்கு. சிலுத்தனால என்ன செஞ்சேன்னா, அந்த ஆபீஸ்ல நான் மட்டும் தான் இருக்கேன், சரியான பெருசு ஆபீஸ். அப்ப என்ன செஞ்சேன்னா, அந்த நீகோ நான் அப்படியே மேஷிலே போட்டுட்டு வேகமா சைட்ல ஓடி வந்துட்டேன். வெளியாயிட்ட பிறகு அந்த கையை நானே கிள்ளிக்கிட்டேனா இல்ல ஏதாச்சும் கிழிச்சு அந்த கையை வந்து அப்படியே வெட்டி ரத்தம் ஊத்துது. அப்ப என்ன செஞ்சேன்னா, நான் யோசிக்கிறேன், திடீர்னு ஸ்டாஃப் உள்ளுக்கு பூந்துட்டாங்கன்னா நான் சாப்பிட்டது அப்படியே பார்த்தாக்க எனக்கு வேலை பிரச்சனையாயிரும். அந்த நேரம் பார்த்து என்னோட கசின் பிரதருக்கு நான் போன் அடிச்சேன். போன் அடிச்சுட்டு, என்ன சம்மதியம் கால் எடுத்தானே, நான் என்ன பேசுறோம் மட்டும் பேசுங்க, பேசிட்டே இருங்கண்ணே. ஏன்னா எனக்கு உள்ளுக்கு பயம் அந்த போய் அந்த சாப்பாடை எடுக்கிறதுக்கு. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே போய் அந்த அதை மடிச்சுட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு அப்புறம் தான் அந்த கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. சிஸ்டர் நீ அந்த மாதிரி சொல்லிடுமோ இல்லைன்னா சொல்லிடு அப்படின்ட்டு. அப்ப அந்த காயம் வேலைக்கு வராரு. அப்ப அந்த காய் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் சர்வ சாதாரணக்கா அப்படின்னாரு. நானும் இப்படிதான் முன்ன வந்து வேலை செய்யும் போது என்னோட காலேஜ் யூனிவர்சிட்டியில படிச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். அப்ப நான் சாப்பிட்டு கேஎஃப்சி சாப்பிட்டு இருக்கும் போது சொந்தமா தாள்லாம் கிளீன் பண்ணிச்சுக்கா, அதுக்கு என்னக்கா சொல்றீங்க அப்படின்னாரு. அப்ப அவருக்கு வந்து அது சர்வ சாதாரணமா இருந்தாலும் எனக்கு, நான் ஒரு பொம்பளால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஓகே, அது வந்து ஒன்னாவது இன்சிடென்ட். ரெண்டாவது வந்து கிளீனர் வந்து ஒருத்தங்க பின்னாடி அந்த பாத்ரூம் கிளீனர் இருப்பாங்க, இந்தோனேஷியா லேடி. அவங்க என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் நான் வேலைக்கு நுழையிற நேரம் பார்த்துதான், சசி எனக்கு இந்த ஸ்டோரேஜ் போயிது, அவங்களுக்கு வந்து போன் பத்தி எதுவுமே தெரியாது, எல்லாமே ஃபுல் ஆயிரும், அழைக்க தெரியாது, பாடம் எல்லாம் பார்த்தா பிடிச்சி வச்சிருவாங்க, அது அழைக்க தெரியாது. அப்ப நான் என்ன செய்வேன்னா, அழைச்சி கொடுத்து போன்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பேன். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னடா சிசிடிவிக்கு நேரம் கூப்பிடுவாங்க என்ன. அப்படி இருக்கும்போது என் பயந்துகிட்டு சொல்ல முடியாம உள்ளுக்கு போயிட்டேன். ஒரு நாள் என்ன ஆயிருக்காங்கன்னா, அவங்க என்ன மாதிரியே ரூபத்துல வந்து போயிருக்கு. என்ன மாதிரி ரூபத்துல போகும்போது அவங்க அதே மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சசியை அழிச்சு கூடுது. ஒரு வார்த்தையும் பேசாம முறைச்சிட்டு போயிருக்கு. அப்ப வந்து இவங்க என்கிட்ட கேட்டாங்க, அன்னைக்கு அடி வந்து என் மேல மாறா பண்ணியிருந்த, எனக்கு நான் கேட்ட ஹெல்ப் பண்ண நீ செய்வே இல்லை அப்படின்ட்டு. எப்ப
எப்ப நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நான் அந்த மாதிரி நான் எதுக்கு முறைக்கணும், இப்பதான் நான் வேலைக்கே வந்திருக்கேன். அப்படிதான் இல்ல காக்கா அப்படின்னு சொல்ற அவங்க நம்ப மாட்டாங்க. இல்ல எனக்கு நீ முறைச்சிட்டு போனேன்ட்டு எனக்குள்ளே குழப்பத்துல நான் உள்ளுக்கு போயிட்டேன். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த பாய் வந்துதான் வாரத்துல 3 தடவை வருவாரு. அப்ப இருக்க அவர் என்ன செஞ்சாருன்னா, அக்கா ஆள் யாருமே இல்ல, நான் வெளியே வீட்டுக்கு கிளம்புறேன்க்காரு. சரியா அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னா, நின்னுச்சு வந்து அந்த கிளாஸ் விண்டோ இருக்குல்ல, அந்த கதவு சாத்திட்டு போங்கக்கான்னு சொல்லுவாரு. பூட்டு போட்டு போங்க, ஏன்னா முதலாளி பாத்துட்டானா உங்க வேலையும் போயிடும் என் வேலையும் போயிடும் அப்படின்ட்டு. நான் பூட்டுறேன், என்னால பூட்ட முடியல. அந்த இடத்துல பூட்ட முடியல. இப்ப என்ன செஞ்சேன்னா, என்ன இவ்வளவு கடைசாரு சொல்லிட்டு நான் பூட்டாமே போயிட்டேன். மறுநாள் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் வார்னிங் பண்ணாரு. அக்கா என்னக்கா உங்களை நம்பிதான் குடிச்சிட்டு போனேன், நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் சரியா சாரியா நான் எப்படிச்சா பூட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மறுநாள் வந்து என் நம்பியே என்ன பூட்ட முடியல. சரி இன்னைக்கு வாங்கி கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த பையன்கிட்ட அப்படி சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன். சொந்தமா பூட்டிக்கிச்சு. என்ன அது சொந்தமா பூட்டுது, ஏதோ ஒண்ணு பூட்டுனா சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படி வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அது விண்டோ கதவு இருக்குல்ல, இந்த கிளாஸ் கதவு ஆபீஸ் மின்னுக்கு இருக்குமே, அதுக்கு கீழே கீழே போட்டு சாவி போட்டு லாக் பண்ண மாட்டாங்க. அதுதான், அது ரொம்ப கிராஸா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு கதவு பூட்டிக்கும், ஒரு கதவு மட்டும் பூட்ட ரொம்ப கஷ்டப்படும். அப்ப ரெடி வச்சுட்டு போவோம், சொந்தமா சாத்திக்கும். அப்ப நான் அதை பத்தி போதை பண்ணேன், எனக்கு வேண்டியது கது சாத்தணும். ஏன்னா அந்த கது இதுக்கு முன்னாடி நான் சாத்தினதும் இல்லையே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்ப உள்ளுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து ஏதோ சில பேர் வந்து வீட்டுல உட்காந்து வேலை செய்வாங்க, சில பேர் போரிங்கா இருக்கும் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது ஏதாச்சும் ஒரு டேபிள்ல வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு போனதும் ஒரு சைனீஸ் லேடி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஸ்பூன் அவங்க வந்து நல்லா கொஞ்சம் விலை கூடுதல ஸ்பூன்ஸ் போல அவங்க சாப்பிட்டு மேட்ச்ல அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த காய் சொன்னாரு, அக்கா மேட்ச்ல இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் இருந்துச்சுனாக்கா எடுத்து நேரம் வெளியுள்ள பேண்ட்ரியில போய் வச்சிருங்கன்னு சொன்னாரு. நான் போய் அந்த ஸ்பூனை எடுத்துட்டு போய் வெளியே போய் வச்சுட்டு அந்த லேடி வந்து ரொம்ப 10-15 வருஷம் அங்க வேலை செஞ்சவங்க, நல்லா பெரிய போஸ்ட்ல உள்ளவங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப இது கோபமா பேசினா, நீ யாரு, எதுக்கு என்னத்துக்கு ஏன் ஸ்பூனை எடுத்து நீ வெளியே போய் வச்ச அப்படின்ட்டு, உன்னை யாரு வேலைக்கு சேர்த்தா அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு, இல்ல என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன், நான் அங்க வெளியே ஸ்பூன் இல்ல, அது எவ்வளவு பெரிய ஸ்பூன் தெரியுமா, என்ன வேலை தெரியுமா, அப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு அந்த நேரத்துல கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ஐயோ என்ன இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படி சொல்லிட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு ரொம்ப அமானுஷமா அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு தலைக்கு நேரம் ஒரு கருப்பா புகை மாரி இருக்கிறத பாத்துட்டேன். அவங்க உட்காந்துருக்கு அந்த டேபிள், அவங்க வந்து காலையில உட்காந்து வேலை செஞ்சாங்க, மேல அவங்க பின்னாடி கருப்பா மேல அப்படியே புகை மாரி இருந்ததை பாத்துட்டேன். பாத்துட்டு எனக்குள்ளேயே ஒரு டவுட் வரும், நம்ம கண்ணுதான் அப்படியே பிரம்மையும், சரி பண்ணிட்டு போவோம். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் லைட் எல்லாம் வந்து சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அதனாலதான் இப்ப அந்த இருட்டு போல போயிட்டேன். அப்ப அவங்களும் பாதி நேரம் வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும் போது நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு ரவுண்ட் அடிப்பேன். ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும்போது ஒரு சைனீஸ் லேடி வந்து உட்காந்து, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அங்க யாருமே இல்ல. அப்ப என்ன செய்ய, ஒரு சைனீஸ் லேடி மட்டும் வேலை செய்யறாங்க, கீபோர்ட் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு. இவ எப்படி வந்தா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போனேன். கிட்ட போன டக்குன்னு ஒரு செகண்ட் காண போயிட்டாங்க. காணா போயிட்டு பாக்குறேன், அங்க நெஸ்கோஃபி குடிச்சு கீழே ஊத்தி கிடக்குது. அப்ப அது நான் பாக்கலன்னா கண்டிப்பா என் வேலை பிரச்சனை ஆயிருக்கும். டக்குன்னு கிளியர் பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் ஆளுதான் வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட்ல அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் வெயிட்டுக்கு போயிட்டு பிறகு ஆளு ஸ்டாஃபுங்க வந்து இந்த கிளாஸ்ல குடிச்சிட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல நான் பார்த்தா கண்டிப்பா எனக்கு வேலைக்கு பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு, ஆனா நான் காலையில உள்ளுக்கு அங்க ஆளுக்கு வேலை செய்யற மாதிரியே ஒரு உருவம் காட்டும். அப்படி கிட்ட போய் பார்த்தா யாரு இருக்கும் பார்த்தா அங்க கீழே வந்து குப்பை இருக்கும், இது இருக்கும். அப்ப நமக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒண்ணு ஹெல்ப் தான் பண்ணுதா இல்ல நம்மள பயம் கொடுக்குதான்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன செஞ்சுன்னா, ஏதோ ஒரு ஹெல்ப் சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்துதான் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்கா இறந்துட்டாங்க. அப்ப அம்மா கிட்ட போன் அடிச்சு இதை பத்தி நான் பேசினேன். அம்மா ஒருவேளை அக்காவும் எனக்கு வந்து இப்பெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, என்னடி இருக்குமா தெரியல, ஏன்னா அம்மாக்காரி நான் இருக்கேன்,
என்ன பார்க்காம நேரம் உன்னை அவ்வளவு தூரம் அங்க வந்து பாக்குறாளா அப்படின்னு கேட்டாங்க அம்மா. இல்லம்மா நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா என்ன பயம் கொடுத்துற மாதிரி இல்லம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அப்படி அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல நீ வந்து அதுகிட்ட நெஞ்சு நிமித்திக்கிட்டு நீ பேசு, தைரியமா பேசு, எதுக்கு பயப்படுற அப்படின்னாங்க. எப்படிமா பேசுறதுன்னு கேட்டேன். தனியா உட்காந்துட்டு நீ யாரு அப்படி இப்படி பேசு, உங்க அக்காவா இருந்தாக்கா வந்து பேச சொல்லு அப்படின்னு. நானும் பெருசா போயிட்டு ஒரு மீட்டிங் ரூம்ல வந்து கண்ணாடி ரூம், கதவு சாத்தல, கதவு ஓபன் பண்ணி தான் பேசினேன். யாருமே இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீ அக்காவா இருந்தனா இந்த இது வந்து கண்ணாடி இதை தட்டுன அப்படின்னு சொல்ற தட்டவே இல்லை. அப்ப நான் சொன்னது, நீ யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கும் வந்து கிட்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாத, இதுக்குமே என்ன தொந்தரவு பண்ணலன்னா இந்த கிளாஸ் அடியில. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, என்னதான் நடந்தது? எனக்கு தெரியாது, அது அடிப்போன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாரி வேகமா பட்டு அந்த கிளாஸ் அடிச்சானே பிச்சுக்கிட்டு திருப்பி ஓடிட்டேன் ஆபீஸை விட்டு. திருப்பி ஆபீஸை விட்டுட்டு திருப்பி அந்த அண்ணனுக்கு தான் கால் பண்ணேன். ஏன்னா அவருக்கு இந்த சாமி இதெல்லாம் தெரியும். நீ என்ன நீ இப்படி இல்ல, அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சுனா அது இந்த மாதிரி அடிக்கணும்னு நினைச்சு கூட பாக்கலங்க அப்படின்னு. அப்படி சொன்னானே, இதுக்கு மேலதான் நீங்க தைரியமாவே இருக்கணும் அப்படின்னாரு. இன்னும் போங்க, அது உங்ககிட்ட பேச பாக்குது நோய் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு நேரா போனேன். போயிட்டு இருக்கும் போது அப்ப என்ன செஞ்சேன்னா, அந்த ஃபைலிங் ரூம்ல அதோட பெரிய உருவத்தையே நான் பாத்துட்டேன். ஷெடோ, உயரமான ஷெடோ, கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்ல. அது கருப்பான உருவம், அப்படியே அப்படி காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. புகை மாதிரிதான் தெரியுது. நேருக்கு புகை மாதிரிதான், நேருக்கு நேரா பாத்துட்டேன். அன்னைக்கு வந்து அவங்க தலைக்கு மேல பார்த்தேன் இல்லையா, அதேதான். ஓகேவா? இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது நான் காஃபி பீன் எல்லாம் போடுறதுக்காக பென்ட்ரிக்குள்ள போவேன். காஃபி பீன் போட்டுட்டு அந்த மில்க் பாக்ஸ் எல்லாம் மாத்துவேன் அந்த மிஷினுக்குள்ள. மாத்தும் போது எனக்கு கருப்பு உருவம் பாத்தீங்க இல்லையா, பார்த்ததும் என்ன பண்ணீங்க? திருப்பியும் பேச ட்ரை பண்ணீங்களா? எட்ட இருந்தே பார்த்தேன். எட்ட இருந்து பார்த்து என் வாயில ஓம் சக்தி மந்திரம் மட்டும் தான் வந்துச்சு. அப்ப எனக்கு ரொம்ப எட்டே இருந்து எல்லாத்தையும் பாப்போம் சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யாமலே போயிட்டேன் 4 அடியில நானே. அப்ப இந்த பையன் வந்து, அக்கா அங்க அழுக்கா இருக்குக்கா, இங்க அழுக்கா இருக்கா, எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த பையன் கிட்ட நானு. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், சரி எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாக்கலாம் அப்படி இருந்துட்டு, அப்ப நான் என்ன செஞ்சேன்னா சாமி பார்க்க போயிட்டேன். ஆக்சுவலி நான் சாமி பார்க்கணும்ட்டு போல, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கதையை ஓட்டினாங்க. நான் வேலைக்கு போயிட்ட பிறகு இனிமே நான் சாமி பார்க்க போனேன் அப்படின்ட்டு. நம்ம ஏன் இந்த விஷயத்த போய் அந்த அங்கிள் கிட்ட போய் கேட்க கூடாது, சாமி பார்க்க கூடாது சொல்லிட்டு அங்க போனேன். போயிட்டு விட்டு மதுரை பேருக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாரி எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கு, எங்க அக்கா இந்த நேரத்துல இறந்துருக்காங்க, எனக்கு யாருன்னே தெரியல இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு. அப்ப அவரு என்ன சொன்னார்னா, அது உங்க அக்காட ஆத்மாலா இல்ல, அந்த ஆபீஸ்ல வந்து ஒருத்தவங்க வளர்க்குறாங்க அவங்களோட வேலைக்காக. அது என்னன்னா, அந்த வேலை வந்து என்னன்னா, இவங்க ஸ்டாஃப்ங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து பிசினஸுக்காக அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்காக ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. ஓ இதுதானா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியணும்னா நீ 3 நாள் நீ சைவம் எடுத்துட்டு இந்த கண்ணியை வச்சுட்டு கண்ணை மூடிப்பாரு, உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. உங்களுக்கு எந்த ஆசை? அப்ப சொன்ன, ஏன்னா எனக்கு தெரியும் ஆவல, ஏன்னா அவங்களுக்கு தலைக்கு மேலதானே பார்த்தேன் ஒரு கருப்பா அந்த இது மாரி. ஏன் அது அவங்களா இருக்க கூடாதுன்னு என் மனசுக்குள்ளேயே எனக்கு அன்னைக்கு ஒரு டவுட். அதனால மனசுல சரி இது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா, கண்டிப்பா உனக்கு தெரியுமான்னாரு. அதாவது யாரு அந்த இத வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அது வளர்க்கணும்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தேன். சரி யாரும் அதை வளர்க்கறா அப்படின்ட்டு. சரி அத சைவமா இருந்துட்டு அந்த கனியை எடுத்துட்டு பாக்கெட்ல, ஜீன்ஸ் பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு பாறேன். அந்த லேடி என்கிட்ட நேரா வந்து கத்திட்டு பேசுறவங்க ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க என்கிட்ட. எப்படின்னா, நீ அன்னைக்கு கரண்டி நீ தெரியுமா, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அந்த கரண்டி ஆக்சுவலி எங்க இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, சாரி ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்ட. சரி இவ்வளவு தூரம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அது இவங்கதான் வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? ஏன்னா அன்னைக்கு நான் கண்ணை மூடி திறந்த கையில அவங்க நேரம் என் கண்ணு மூடி 2 ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. ஹாய் சசி, குட் மார்னிங். குட் மார்னிங்கே நான் தான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க சசி குட் மார்னிங். அப்ப எனக்கு மனசுல பட்டுச்சு இவங்களாதான் இருக்கு. ரொம்ப அப்படியே க்ளோஸ் ஆயிட்டாங்க என்கிட்ட, க்ளோஸ் ஆயிட்டாங்க. காலைல குட் மார்னிங் சொல்றது. அப்ப அந்த ஆபீஸ்ல வந்து சில வேலைகள்லாம் இல்லீகலான வேலையெல்லாம் நடக்கும். அதனால அவங்க எந்த விதத்திலயும் அவங்க பிசினஸ்லயும் சரி எதுவுமே மாட்டக்கூடாதுன்றதுக்காக நானும் போக போக சில விஷயங்கள் வந்து கேட்டுட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? கண்டுபிடிச்சனால அவங்களுக்கு வந்து நார்மலாவே பிடிக்காது.
ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்கிட்ட வந்து அவங்க நெருங்கி பேச வந்தாங்க. அப்படி பேச வரும்போதுதான் எனக்கு அந்த அமானுஷ்யம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. எப்படின்னா என்கிட்ட யாராவது ஏசிட்டாங்கன்னா, என்கிட்ட தப்பா பேசிட்டாங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த ஆள் வந்து 2 வாரத்துல வேற நின்றுவாங்க. இப்படிதான் நடக்கும். இப்ப இதான் நடக்கும். ஒரு இதே மாரிதான் ஒரு ஃபாரினர் லேடி வந்து எல்லா லைட்டும் திறந்து வச்சிருவோம். அந்த பாய் சொல்லுவாரு, அக்கா வந்தீங்கன்னா எல்லா லைட்டும் திறந்து வச்சிருங்கன்னு. நான் அந்த பையன் கேட்டுக்கிட்டு எல்லா லைட்டும் திறந்துருவேன். இப்ப சொல்லுவா, நீ அங்க 2 காசு கட்டுற, என்னத்துக்கு எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கேன்னு கேப்பா. நான் என்ன சொல்றேன்னு அதை செய்யுது. அப்ப எனக்கு மனசு கொஞ்சம் கோவம் இருக்குதான் செஞ்சிச்சு. அப்புறம் அப்படி பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு வேற நின்றுவாங்க. ஆனா வேற யாரும் வளர்க்குற ஒண்ணு ஏன் உங்களுக்கு உதவி செய்யுது? அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னு தெரியல. அந்த லேடி வந்து ஏன் என்கிட்ட வந்து அவ்வளவுதான் பேசுறாங்க, ஏன் எனக்கு வந்து ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு வீட்டு வரைக்கும் வந்து தொந்தரவு பண்றதா இருந்தா சரி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆபீஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆபீஸோட முடிஞ்சு. ஆனா எனக்கு ஒரு நெகட்டிவா எதுவுமே அது செஞ்சு கொடுத்தது இல்ல. எல்லாமே ஒரு ஹெல்ப் மாரி தான். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராகவில், இது மர்ம தேசம். நீங்க ஒண்ணு சொல்ல வந்தீங்க, பால்லாம் வந்து ரீஃபில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னது? அது வந்து ஆரம்ப கட்டத்துல இந்த பால் எல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு என்னன்னா பின்னாடி நிக்கிறது அப்படி கண்டுகிட்டேன். ரொம்ப சிலுக்கும். அப்பயும் ஓடிடுவேன். அப்ப இது 4 அடியில் அப்ப அம்மா கிட்ட இதை பத்தி நான் சொல்லும் போது அம்மா சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நீ பயப்படாது, அது வந்து வளர்க்குறாங்க, ஓகேவா? உன்னை வந்து எந்த விதத்துல அது தொந்தரவு பண்ணலன்னா தொந்தரவு பண்ண. அது சில பேரை வந்து விரட்டடிக்க பார்க்கும், சில பேர்த்துக்கு வந்து தெய்வத்தோட அணுக்கர்கள் இருந்தா மட்டும் தொந்தரவு பண்ணாதான். ஏன்னா என் கையில ஐயாட முனிக்கயிறு கட்டி உண்டனால எனக்கு வந்து அது தொந்தரவு பண்ணல. நானும் இத பத்தி இன்ன வரைக்கும் வந்து யாருக்கிட்டையும் சொல்லிக்கல. ஆனா ஒரே ஒரு கேர்ள் கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அந்த பிள்ளை வந்து ஏற்கனவே பாத்துருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அக்கா நீங்க தான் புதுசா வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமா நான் தான் புதுசா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க இருக்கிற தைரியத்துக்கு தான் நான் வேலைக்கே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அம்மே நீ எங்கேயும் பாத்தியாமேன்னு கேட்டேன். அக்கா நான் பாத்துருக்கேன்க்கா, நீட்டு முடி வச்சுட்டு ஒரு சைனீஸ் லேடி அப்படின்னு நடந்து போவோம் அப்படின்ட்டு. நான் பார்த்தது வேறையா அவங்க பார்த்தது வேறையா தெரியல. ஏன்னா நான் பார்த்தது வந்து ஷெடோ தான், அவங்க பார்த்தது உருவம் அப்படின்ட்டு. நான் பார்த்தது அப்ப அந்த பிள்ளைகிட்ட நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன், இந்த லேடி தாமே எல்லா கதையும் சொல்லிட்டேன். இந்த மாரி நான் கனி வச்சிருந்தமே, இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன். அக்கா உண்மையிலேயே உங்களை பாராட்டணும்க்கா, நீங்க ரொம்ப தைரியசாலிக்கா அப்படி இப்படி சொன்னாங்க. நான் சொன்ன தைரியசாலி தான், எங்க என் குடும்ப சிச்சுவேஷனுக்கு தான் வந்து வேலை செய்யறேன், எனக்கு மட்டும் ஆசையா அப்படின்னு சொன்னேன். அப்ப இருக்க எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வேலை செய்ய கிட்டத்தட்ட 3.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு அங்க நின்னுட்டேன். நீங்க கிளம்பி போனதும் அந்த உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கோம் அச்சச்சோ அப்படின்னு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பேய் அமானுஷம் சொன்னாலே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், பின் தொடரும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து அது எந்த ஒரு நெகட்டிவான செயலும் செய்யல எனக்கு. அது இப்ப அந்த வகையில நான் தப்பிச்சேன். இது மறக்க முடியாது. ரொம்ப லக்கி. கண்டிப்பா எனக்கு இது சில பேர் வந்து சொன்னாங்க 4 நம்பர் கேளு அப்பெல்லாம் சொன்னாங்க. அந்த தைரியம் எனக்கு இல்ல. ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டேன். நம்பர் வரைக்கும் நான் போகல. 4 அடியில உங்களுக்கு வந்து அது ரொம்ப பழகிருச்சு அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் பேச ட்ரை பண்ணீங்களா? நான் சொல்லுவேன், இங்கதான் நிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் பாப்பேன். நான் இப்ப நிக்க அவங்க கருப்பா சங்கின்னு இப்படி போவோம், ஃபைலிங் ரூம்ல இருந்து இங்க இப்படி போவோம். நான் என்னன்னு சொல்றது, அங்க போவாத சொல்ல முடியாது. அதுதான் அதோட இடமே அதுதான். அதனால அது உலாத்துல வர்றது, நான் ஒண்டி உலாத்துனா அதுவும் சேர்ந்து மூலையில நிக்கும் கருப்பா, அந்த மூலையில நிக்கும், மீட்டிங் ரூம்ல உட்காந்துருக்கோம். அந்த மாரி நீங்க பயப்பட மாட்டீங்க. அதுக்கப்புறம் பழகிருச்சு. எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா அது ஆக்ரோஷமான முகத்தை என்கிட்ட காட்டலையே. ஆனா பேசுனீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் பெரிய டயலாக்லாம் விட்டீங்களே, வந்து முடிஞ்சா அந்த சிக்னலை கொடு, கண்ணாடி அடி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு சொல்லிட்டேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ யாரு வளர்க்குறாங்க, உன்னோட இது யாருன்னு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த விஷயத்த நான் வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டேன். உன் பாட்டுக்கு நீ இரு. இதெல்லாம் தமிழ்ல சொன்னீங்களா? புரிஞ்சிச்சான்னு தெரியல. சில நேரத்துல மலையில சொல்லுவேன், சில நேரத்துல தமிழ்ல சொல்லுவேன். அதுக்கு புரிதல் இல்லையா? எட்டதான் என் கிட்ட மட்டும் நிக்காதன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பயம், நீ கிட்ட மட்டும் நின்றாது, நான் இங்க நிக்கிறேன்னா நீ எட்ட நில்லுன்னுவேன். இதெல்லாம் நீங்க 3 மொழியும் சொல்லி ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இங்கிலீஷ்லயும் மலையாளியும் தமிழ்லயும் சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கும். அதான் அவங்க சைனீஸ் லேடினால மேபி அது சைனீஸா கூட இருக்கும்னு சொல்லிட்டு புரியுதா கூட தெரியாது. ஆனா எட்ட அந்த உயரமான அந்த ஷெடு அங்க இருக்கும். தமிழ்ல தான் சொன்ன, மேட்ச்ல நீ இல்லன்னா மேட்ச் அடின்னு சொன்னேன். அது ஓங்கி அடி
அடிக்கும் போதுதான் எனக்கு அந்த மாரி நான் அடிக்கன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. ஆனா அவங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு என் பக்கத்துலயே. அப்பதான் நான் நம்பினேன் உண்மையிலே பேய் இந்த அம்மானுஷம் அந்த காத்து இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எங்க அம்மா சொன்னனாலதான் அந்த ரூமுக்கே நான் போனது. அதுல இருந்து அந்த ரூம்ல நான் வேக்கியம் பண்ண கூட கொஞ்சம் பயந்து எங்கேயாச்சும் ஓரத்துல இருக்கான்னு கூட பார்த்துதான் வேக்கியம் பண்ணேன். வரலாக மொத்தத்துல தமிழும் நீங்க பேசின தமிழும் அதுக்கு புரிஞ்சிருக்கு. 3 வருஷம் ஆமா ஆமா சமாளிச்சிருக்கீங்க. 3 வருஷம் சமாளிச்சுட்டேன். ஆனா எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணதில்லை. ஆனா வந்து யாரெல்லாம் எனக்கு இது பண்றாங்களோ, எனக்கு என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட சண்டை இடுற மாதிரி பேசுறாங்களோ அவங்கதான் வேலை விட்டு. இதுல ஒரு காய், ஒரு மனைக்கர் காய் எனக்கு மேல உள்ளவரு, அவர் என்ன பார்த்து கேட்டாரு, ஏன்க்கு அந்த ஆபீஸ்ல எல்லாமே உங்களை பார்த்து சிரிச்சு நல்லா பாக்குறாங்க, நீங்க என்னாச்சும் வந்து தாய்லாந்துல போயிட்டேன் பொருள் சொன்னீங்க. ஓகே, நான் அந்த பையன்கிட்ட என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இல்ல எல்லாத்துக்கும் எனக்கு பிடிக்குது, நான் என்ன பண்றதுன்ட்டு. அவனே ஆச்சரியமா பார்ப்பான், ஏன்னா எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க. அப்ப இத பத்தி சொல்லும்போது அந்த பேய்க்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல பாவம் போனா போதுன்னு இருந்துட்டு போட்டோன்னு விட்டுச்சான்னு எனக்கு தெரியல. போய் கண்டுபிடிப்போமா அதே ஆபீஸ்க்கு போய்? ஐயோ வேணாம், இருக்கு ஆனா மிஸ் பண்றேன். நான் சம்டைம் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணது இல்லையா, வேலை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது எனக்கு அந்த வேலை. அந்த அளவுக்கு நான் அவ்வளவு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சு நான் வேலை செஞ்சேன். நானே தான் வேலை விட்டு நின்றுதாங்க. அது நினைச்சாதான் இப்ப மிஸ் பண்ணுவேன். அந்த பேய்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். கண்டிப்பா. அந்த பேய் இப்ப நிகழ்ச்சி கேட்டு இருந்தா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பாட்டுக்கிட்டு போட போறீங்க பேய்க்காக? ஐ மிஸ் யூன்னு சொல்றேன். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். ஆசைப்பட்டு காத்திருந்து சொல்லணும்னு நினைச்ச அந்த கதை சொல்லுங்க சார். ஃபஹமி. இது வந்து ஆக்சுவலி லைஃப் டைம்ல முதல் வாட்டி பார்த்தது முன்னுக்கா. ஓகே, tahun 2014 சம்திங்கா. அப்ப ஜியான்சே கூட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நல்லா வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க தாமன் வந்து ஒரு பாடாங்கம், அந்த பாடாங்களை வந்து நம்மளா வேலை முடிஞ்சு வந்தோன்னே சொல்லிட்டு டென்ஷனா இருந்துச்சுன்னா அப்படியே மேல புக்கெட்ல வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஹீலிங் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியாகும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம், சரி உங்களுக்கு டென்ஷனா இருக்குன்னு சொன்னா சரி இப்படி உட்காருன்னு சொன்னா அவங்களும் சரி கொண்டு என்ன பண்ணோம், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு நாய் குலைச்சி சத்தம் கேட்டுச்சு. குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சரி நாய் தானே குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். சரி சொல்லி திருப்பி இன்னொரு என்ன பண்ண ஒரு 2-3 நாய் குலைச்ச சத்தம் கேட்டுச்சு. சரின்னு சொல்லி விட்டோம். அந்த புக்கெட் கிட்ட தான். அப்ப குலைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு 4-5 நாய் சேர்ந்து குலைச்சிக்கிட்டே இருக்க டைம்ல அப்படியே அந்த நாய் ஊழோட சத்தம் கேட்டுச்சு. ஊழ விட்டுச்சிங்க. அப்புறம் என்ன பண்ண, சரி ஊழ விடுத்தீங்கன்னா சம்மந்தம் இந்த மாதிரி ஊழ விடுது, இந்த மாதிரி இங்க நடக்காது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஊழ வர்ற கேப்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி பொம்பளை அழுவுற சத்தம் கேட்டுச்சு பாருங்க. லைஃபா கேட்டுச்சு எனக்கு. எனக்கா நான் அவளை பார்த்தேன், அவன் என்ன பாக்குறான். அப்படி கேட்ட உன்ட்டு கேட்டுச்சா அப்படின்னு. ஆமா கேட்டுச்சு அப்படின்னு. சரிப்பட்டு வராது. நான் பண்ணுவேன் இப்பயே நம்ம மோட்டர் பேக் விட்டு கிளம்புனேன். இறங்கினேன் அப்படியே பிஸ்கெட்ல இருந்து. அப்ப என்ன பண்ண, புக்கில இருந்து இறங்குறப்ப அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி வெள்ளை கலரும் ஒண்ணு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் பண்ண சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் பண்ண நேரம் கொஞ்சம் முன்னுக்கு போனேன். அப்போ சைட்ல இருந்து பாக்குறேன் ஒரு உருவம் வெள்ளை கலரா. அது கொப்பிசாங்க அது கொப்பிசாங்கல நிறைய இருக்கும். அந்த இடத்துல மரம் நிறைய இருக்கும். அப்ப அந்த மரத்துக்கிட்ட வந்து இப்படி குனிஞ்சுக்கிட்டு இப்படி நிக்குது. அப்படியே நிக்குது. அப்படியே தூண்டி இப்படி நீட்ட வர வச்ச முடி அப்படியே தூங்கிட்டு இருக்கு. உருவம் வந்து எப்படின்னு சொல்ல முடியல. ஆனா நான் பார்த்தேன் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு வெள்ளை கலரு துணி மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண, நான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட நீ திரும்பி பாக்காத அப்படின்ட்டு. அவன நம்ம ஏன் கேக்குறேன். அப்படின்னா நம்ம சொல்லாத பாக்காத, நான் அவட சொல்றேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ண, திருப்பி நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாக்குறேன். இன்னும் அப்படிதான் கிடைச்சு. என்னோட அது இப்படி பார்த்து விட்டது எனக்கு சிலிப்பிருக்கேன் அந்த டைம். அப்ப நான் என்ன பண்ண, சரி சொல்லிட்டு அவளை கூட்டி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். வீட்டுல வந்து கொண்டு வீட்டுல வந்து காலு கழுவிட்டு அப்படி சொல்லிட்டேன், நீ வீட்டுல போய் காலு கழுவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்ப படுத்து தூங்கிடு அப்படின்னு. அப்ப நாளைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு. பாத்திருக்கீங்க அப்படின்னு சஸ்பெக்ட்
ரியாக்ட் பண்ணிருப்பாங்களே, ஏன்னா அவங்களுக்கும் கேட்டுச்சு இல்லையா அந்த பேன் அழுவுற சத்தம். ஆமா, அவங்களுக்கு எங்க பயம் எடுத்துச்சு. நான் பண்ண முன்னே எனக்கும் லைட்டா நடிக்கிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண, 2 பேரும் சேர்ந்து பயந்தா அப்புறம் கைனிக் ஆயிரும் சொல்லிட்டு நான் என்ன பண்ண, கொஞ்சம் கூல் பண்ணி அப்போ கொஞ்சம் காம் பண்ணிட்டேன் அவளை. அப்ப நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம், நீங்க அந்த உருவத்தை பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அந்த உருவம் உங்களுக்கும் அந்த உருவத்துக்கும்? ஒரு கிட்டதான், ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் கிட்டதான். மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில முதல் வாட்டி இருந்தது. அப்ப டைம் என்ன இருந்திருக்கும்? 10:30 ராத்திரி 10:30 மணிக்கு அந்த மாதிரி தான். யா, நான் வேலை முடிஞ்சு ராத்திரி தான் வருவோம். அப்ப சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு அப்பதான் உட்காந்துட்டு வந்தோம். அப்பதான் இந்த மாதிரி நடந்துச்சு. சரி என்ன பண்ண, மறுநாள் நம்ம பேனர் இருக்குன்னு தொங்கி இருக்குமோ மரத்துல, ஏதோ ஒரு நம்ம சீலாப்பா பாத்துருமோன்னு சொல்லிட்டு காலையில எழுந்து போனேன். காலையில 7:30 டவுட் பிளேஸ் சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போய் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியோ வெள்ளை கலர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ அங்க பார்க்கவே இல்லை. என்னோட சுத்தி பாக்குறேன் அந்த இடத்த, நல்லா ஆசி பாக்குறேன். வேற ஏதாச்சும் இடத்துல வாங்கி எடுத்து தூக்கி போட்டானுங்களா அந்த மாதிரி ஒரு இது நான் சத்தியமா எவிடன்ஸ் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. சொன்னீங்களா இல்லையா என்ன நடந்துச்சு, என்ன பாத்தீங்க? ஷேர் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க. சொன்னாரு, எனக்கு இந்த தாமன்ல வந்து ஒரு மேட்ச் அடிச்சு வந்து 10 நாள் ஆகுச்சுல. அப்ப இங்க உள்ள கொண்டுட்டு வந்தான், எனக்கு தெரியும். சொல்றாரு, அவ இறந்து போயிட்டாடா அப்படின்னு. எப்பன்னு கேட்டேன். 2-3 நாளுக்கு முன்னுக்குதான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. எனக்கு எப்படி தூக்கி அடி போட்டிருக்கீங்க, ஒருவேளை அவதான் வந்தாலும். அந்த 3 நாளைக்கு முன்னாடினா கரெக்டா உங்களுக்கு சம்பவம் நடந்துச்சு அதே டேயா? அதே டேல 1 day பிஃபோர் திடீர்னு அப்பதான் எனக்கு உண்மையா போய் சொல்ல, நான் அந்த குரலு மினிமம் குடும்பம் நங்கி அது அனுவாச்சு வந்து ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அடங்கிருச்சு எனக்கு அந்த டைம். நீங்க பாக்குறத அதுவும் பாத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? 2 பேரும் கண்ணும் நோக்கியா. அப்புறம் முடிஞ்சு நான் ஒரு வாரம் காய்ச்சல படுத்திருப்பேன். ஃபுல்லா எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு விபரீதமா பாக்கல. அதுதான். அதுக்கப்புறம் அந்த புக்கெட் பக்கம் போனீங்களா 2 பேரும்? 2 பேரும் அந்த சைட்டு போகல அந்த டைமுக்கு. அதாவது எஸ்பெஷலா அந்த ராத்திரி டைம் அங்க போறதே இல்லை. வணக்கம் திரு பெலஸ். பேய் நீங்க பயன்படுத்துனீங்க இல்ல பேய் உங்களை பயன்படுத்துனுச்சா? என்ன நடந்துச்சு? இல்ல 2 நடந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து மலையில இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அது சொன்னா மற்றவங்க தெரிய வந்துடும், அவர் போக மாட்டாங்க யாருப்பாங்க. ஃப்ளோர் நம்பர் வந்து 13. ஸோ அந்த 13 ஃப்ளோர்ல வந்து அந்த ரூம் நம்பரும் 13, பின்னால டேஷ் வர பாருங்களா அந்த ரூம் நம்பரு. அப்ப உள்ளுக்கு போன கையோட வந்து ஒரு மாதிரி எனக்கு உடம்பு வந்து லைக் இந்த ஒரு கூஸ் பாம் மாதிரி அந்த புல்லா இருக்குன்னுவாங்கல்ல ஒரு ஃபீலிங். ஸோ ஐ தாட் இட்ஸ் நார்மல், மேபி இந்த ரூம் வந்து ரொம்ப நாளா பாய்க்கிறதுனால தான் போனாலும் அப்படி இருக்கு அப்படின்னு. அப்புறம் when I go for my shower பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு கருப்பு உருவம் வந்து என்னோட கண்ணு அப்படியே ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒரு மாதிரி முன்னுக்கு ஒரு இது அது மிலையில வந்து கிளிப்பாட்டுவாங்களே, அப்ப அதே மாதிரி ஒரு கருப்பு உருவம் வந்து ஒரு மாதிரி தடக்குன்னு அப்படி கொஞ்சம் நான் நினைச்சேன் எல்லாம் மனபெருமா போல இருக்கு அப்படின்னு. மிலையில என்ன சொல்லுவாங்க? கிளிபாட். எஸ். ஓகே. அத வந்து அந்த திடீர்னு வந்து ஒரு முனுக்கு வந்து ஒரு நிகழ்வு வந்து அது வந்து கிளிபாட் அந்த இது இருந்துச்சுன்னா மின்னல் வேகத்துல படார்னு போறது. மின்னல் வேகத்துல படார் போது அது மில்லையில வந்து கிளிபாட் ஒரு பொம்பாயங்க மாதிரி, அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு குழு மாதிரி அது. அப்ப நான் அதை பொறுப்பு படுத்துதான். பட் நைட் வந்து ஓகே படுத்துட்டு ஒரு 1 o'clock ஆயிருக்கும் நினைக்கிறேன். நம்ம நானும் கூட்டாளியும் படுத்து ஒரு 11:30 பட்டோம். ஒரு 2 o'clock போல திடீர்னு நான் கண்ணை முழிச்சேன். முழிச்சு அப்போ வந்து அந்த வாஷ்ரூம் போகும்போது ஒரு ஆர்ச் இருக்கும்ல, அந்த ஆர்ச் வந்து யூட்டன் பண்ணி கிடக்கல அப்சைட் டவுன். ஸோ அது முழுவதும் வந்து நெருப்பு புள்ளி வந்து நெருப்பா இருக்கு ரூம்ல. அப்ப அந்த நேரத்துல வந்து வாட்டர் வந்து ஒரு குரல் வந்து ஷவுட்டிங் ரன் அப்படின்ட்டு. அப்ப அந்த குரல் வந்து ஒரு ஆணோட குரல், ஏற்கனவே ஒரு நெகரோட குரல் மாதிரி. ஆனா அப்ப நான் இருக்கிறது வந்து 13வது மாடி. அப்ப நான் அங்கிருந்து ரன் பண்ணி கீழே குதிச்சா வந்து ஐ மீன் டெஃபினெட்லி யாரும் உயிரோட இருக்க முடியாது.
ஸோ நான் வந்து அதை பார்த்துட்டு பயப்படல. ஆனா அது வந்து ஒரே வாரம் தான் சொன்னிச்சு ரன் அப்படின்னு. அந்த நெருப்பு வந்து அப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் என் கூட்டாளி பார்த்தேன். என் கூட்டாளி வந்து நல்லா இதாக தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் அந்த நெருப்பை பார்த்து வந்து பொறுப்பாட்டல. எனக்கு தெரியுது அது வந்து அதுதான். ஆனா இது வந்து டைரக்ட் ஐஸ், நாட் இந்த ட்ரீம், டைரக்ட் ஐஸ். ஆனா உங்களுக்கு எப்படி சார் நீங்க கண்ணு மணிக்கு நெருப்பு தெரியுது, நீங்க எப்படி ஓடாம இருக்கீங்க? இது வந்து வேற எதுவும் தெரியுது வந்து அதோட சேட்டன். ஏன்னா இது வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, அந்த பாத்ரூம்ல வந்து நான் ஷவருக்கு போனால அந்த கருப்பு வந்து ஒரு உருவம் வந்து கிளிப்பாட்டு சொன்னேன். பிளாஷ் மின்னல் வேகத்துல வந்து அந்த உருவம் வந்து போனுச்சு கண்ணு எதிரிலன்னு. சோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஓ இதுதான் வந்து பாத்ரூம்ல கத்துதா அப்படின்ட்டு. அந்த ரன்னு கேக்குது இல்ல. அப்ப அங்கிருந்தானே அந்த முதல் சிக்னல்ல வந்து எனக்கு வந்து க்ளூ கிடைச்சிருச்சு. இது வந்து மனுஷனா இருக்க முடியாது, இது வந்து அதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே ஷவ் பண்ணும் போது அந்த அந்த கிளிப்பாட்டு அந்த மின்னல். ஸோ அது அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு கொடுத்தது வந்து இது வந்து அதோட விளையாட்டு, நம்ம ஏன் இதுக்கு பயப்படணும்னு நான் படுத்துக்கிட்டேன். ஸோ மறுநாள் வந்து கூட்டாளிட்ட கேட்டேன், உனக்கு எப்படி இருந்துச்சு நேற்று நைட்டு அப்படின்னு. இல்ல நல்ல தூக்கம் தான், போய் சூடா இருந்துச்சு ஒரு 2 மணி போல அப்படின்னா. அப்புறம் செக் அவுட் பண்ண போது தான் சொன்ன உள்ள கதை என்ன நினைச்சுன்னு, நீ சொல்லிருந்தா அப்பயே வெளியே இருக்கலாமே, துண்டக்கான துணியா நீங்க ஏன் இப்படி பண்ற. ஸோ அதுதான் என்னோட வெரி ஷார்ட் என்ட்ரி. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.